கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது ஒரு அடிப்படையான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அது என்ன என்று சொன்னால், உண்மையை கடைசி வரைக்கும் நாம் புதைத்து வைக்க முடியாது. ஒரு நாள் அந்த உண்மை பூமியை கிளர்ந்து எழும். அந்த உண்மையே சாட்சியமாக அமையும். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பும் இருக்கிறது. இயேசுவினுடைய இறப்பு என்பது தோல்வியாக நினைத்தாலும், இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது தோல்விக்கு பிறகு வரக்கூடிய வெற்றியாக அமைந்திருக்கிறது என்பது இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு காட்டுகின்ற உண்மை. எனவே தான் உண்மையா அது என்ன என்று பிலாத்து கேட்டான். அந்த உண்மையை அவன் உணர்ந்திருந்தான். அதை அவனால் கடைசி வரைக்கும் வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் உண்மைக்கு விரோதமாக அவன் நடந்ததனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குறை வெற்றிடத்தை கண்டான். எனவே தான் வரலாற்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள், பிலாத்து ஒரு அடிப்படையான பழக்கத்தை கொண்டிருந்தான். அது என்ன என்று சொன்னால், அடிக்கடி கை கழுவுகின்ற ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது என்று சொல்கிறார்கள். காரணம், மாசற்ற மனிதனை நான் கை கழுவி காட்டி கொடுத்து விட்டேன். விடுதலை செய்ய வேண்டியவரை நான் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி விட்டுவிட்டேன். ஆண்டவர் இயேசுவை சிலுவை சாவுக்கு நான் தானே கையளித்தேன் என்று எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவன் கை கழுவுகின்ற ஒரு பழக்கம் இருந்ததாக சொல்கிறார்கள். இதைத்தான் கில்ட் ஃபீலிங் என்று சொல்லக்கூடியது, குற்றப்பழி உணர்வு என்பதாகும். நல்ல மனம் உள்ளவர்களுக்கு இதுபோன்ற உண்மைக்கு விரோதமாக நடந்த நிகழ்வுகள் வாழ்நாள் முழுவதுமாக அவர்களை தாக்குகின்ற, பாதிக்கின்ற ஒரு காரணியாக மாறிவிடுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். இந்த உண்மையை அவர்கள் கொலை செய்தார்கள், அடக்கம் செய்தார்கள், அந்த கல்லறைக்கு காவல் வைத்தார்கள். உலகத்திலேயே ஒரு கல்லறைக்கு காவல் வைத்து இந்த ஆள் உயிர் தெழுந்து விடுவார் என்று எண்ணி காவல் வைத்த ஒரே கல்லறை நம் ஆண்டவர் இயேசுனுடைய கல்லறை மட்டும்தான். வேறு எந்த கல்லறைக்கு யார் காவல் வைக்கின்றார்கள்? பைத்தியமா அது காவல் வைப்பதற்கு? இறந்தவர்கள் வருவார்கள் என்று யார் எதிர்பார்க்கின்றார்கள்? ஆனால் இவர்கள் என்ன நினைத்தார்கள்? இவன் உயிர்த்து விடுவான் என்று அவர்களுக்கு திண்ணமாக தெரிந்ததனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த கல்லறைக்கு காவல் வைக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட வகையிலே உயிர்த்த இறைவனாக இருக்கின்றார் என்பதைத்தான் உண்மை ஒரு நாள் நிச்சயமாக வெளிவரும், உயிர்க்கும் அது வெளிப்படும் என்பது இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு தருகின்ற செய்தியாகும். அன்புக்குரியவர்களே, இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் திங்கட்கிழமை இந்த நிகழ்ச்சி என்பது அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. உடனடியாக எல்லோரும் அதை தெரிந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக யூத குருத்தினுடைய தலைமை குருக்கள், யூத குலத்தினுடைய போதகர்கள், சதுசேயர், பரிசேயர் என்று பல்வேறு நிலைகளில் இருந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பாருங்கள், வேறு விதமாக இந்த உண்மையை மீண்டும் மறைக்க விரும்புகின்றார்கள். உண்மையை மறைப்பது என்பது முதலிலே தோல்வியிட்டது என்றாலும் மீண்டுமாக இந்த உண்மையை மறைக்கின்ற ஒரு முயற்சியை எடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்று இவர்கள் எத்தனை பொய் சொன்னாலும் உண்மைத்தான் நிலைப்படும். இதைத்தான் இன்றைக்கு நாம் திங்கட்கிழமையாகி இன்று ஈஸ்டர் ஆக்டேவ் என்று சொல்வார்கள். பாஸ்கா என் கிழமையின் திங்கட்கிழமை. வெளிநாடுகளிலே, குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவ நாடுகள் என்று சொல்லுகின்ற அனைத்து நாடுகளிலேயும் இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு நாளாக கொண்டாடப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டிலே லாந்து தி பாக் என்று அவர்கள் பெரிய ஒரு விடுமுறை நாளாக, விழா நாளாக கொண்டாடுகின்றார்கள். இத்தாலி நாட்டிலே பாஸ்குவட்டா என்று சொல்லுகின்ற ஒரு விழாவை கொண்டாடுகின்றார்கள். அதேபோன்று ஜெர்மனி நாட்டிலே மோன்டாக் தி ஹோஸ்டன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மக்கள் மிகப்பெரிய ஒரு விழாவை கொண்டாடுகின்றார்கள். இப்படியாக ஏன் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் என்ற அர்த்தத்தை இன்றைக்கு அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் ஆடுவதும் பாடுவதும் குடிப்பதும் கும்மாளம் அடிப்பதும் இது ஒரு மகிழ்ச்சியின் நாள், விழா நாள் என்று தான் நினைக்கின்றார்களே ஒழிய திங்கட்கிழமை என்பதுதான் அன்புக்குரியவர்களே
இறந்த இவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தி பரவினாலும் கூட இந்த உண்மையை மறைப்பதற்கு இவர்கள் செய்த சதித்திட்டத்தையும் புரிந்து கொண்டு இயேசு உயிர்த்தார் என்ற மிகப்பெரிய ஒரு பரவலான செய்தி எல்லோருக்கும் கிடைக்கிறது. எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள், எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த அளவில்தான் இன்றைய நாள் சிறப்பு பெறுகிறது. மீண்டுமாக காசு கொடுத்து இந்த உண்மையை மறைக்க விரும்புகின்றார்கள். ஆனால் அதற்கும் அந்த உண்மை ஒரு நாளும் உறங்கவில்லை. எல்லோருக்கும் அந்த நிகழ்ச்சி, அந்த மிகப்பெரிய ஒரு மறை உண்மை, அந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்பது தெரிவிக்கப்படுகிறது. இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு அங்கே இல்லை, இயேசு அங்கே இல்லை என்ற அந்த ஒரு உண்மை எல்லோருக்கும் தெரிய வந்தது. ஆனால் இவர்களுடைய வதந்தி இன்று வரை இந்த வதந்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை இன்றைக்கும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்கே வைத்தார்கள் என்று இதுவரைக்கும் காணாமல் போன இயேசுவை அவர்கள் எடுத்து சென்ற அந்த இறந்த உடலை, அந்த வதந்தி இன்றளவும் இது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும். இந்த உண்மையை மறைக்கின்ற ஒரு நிலை வரும் என்றால் அதையும் நாம் ஒத்துக்கொண்டு மாறுகின்ற ஒரு மாற்றம் காணுகின்ற மனநிலை வேண்டும். கடைசி வரைக்கும் உண்மையை நாம் உறங்க வைத்து விடலாம், புதைத்து விடலாம் என்று நினைத்தால் அதுவே நமக்கு நோயாக மாறி, அதுவே நமக்கு எதிரியாக மாறி, இந்த உண்மைக்கு விரோதமாக வாழ்கின்ற வாழ்வு நமக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிவிடும். எனவே உண்மைக்காக வாழ்வோம். உண்மையை பேசி உண்மையாக இருக்க இறைவனுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே இறையருளை வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.